ஹாய் எவ்ரிவன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 பார்க்கலாம் இப்போ. சீசன் 6 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன், என்ன ஐகான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரஷன் ஃபைனலி ஒன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் சீசன்ல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்படின்றது தான். ஸோ அக்ரஷனுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்கு அப்படின்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு எடுத்துக்காட்டா இருந்த சீசன் இந்த சீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆர்கானிக் ஓட்ஸ் தான் இருந்தது அசீம்க்கு. இப்ப நீங்க சொல்ற அந்த பிஆர் அந்த இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி தான். பட் அசீம் ஏன்னா ராவா இருந்தாரு அசீம். இதுதான் பலரோட இது வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாம் வெளியில ஷோ ஆஃப் இல்ல வந்துட்டு தன்னோட எமோஷனல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து. இப்ப நம்ம சீசன் 9 பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு டிசைனா இருக்கிறாங்க வெளியில போனதுக்கு அப்புறம். ஆனா உள்ள எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் யாருன்றதையும் இது பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபுல்லா ஒரு ஷெல்லுக்குள்ள உட்காந்துட்டு தன்னோட ஒரிஜினாலிட்டியே வெளியில காட்டிக்காம ஒரு இன்ச்சு கூட வெளியில வரக்கூடாது. அப்புறம் நம்மளோட ஃபியூச்சரே நாசமா போயிடும்ன்ற மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க. பட் அக்ரெஷனை காட்டி வின் பண்ணது வந்து ஒரிஜினாலிட்டி காட்டி வின் பண்ணதுன்னு சொல்லலாம். எனக்கு அக்ரெஷன் சொல்றதை விட ஒரிஜினாலிட்டி காட்டி வின் பண்ண சீசன்னாக்கா அது சீசன் 6 சொல்லலாம். அசீமோட கான்ட்ரவர்சி வந்துட்டு என்ன சொல்றது, அந்த அக்ரெஷன் ஃபைனலி ஒன் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் இந்த சீசன் பிக் பாஸ் ஹிஸ்டரியில ரொம்ப டிவைடட் வேர்டிக்டா இருந்தது. ஒரு பக்கம் வந்துட்டு ஹி டசன்ட் டிசர்வ் இட்னு வந்தாங்க, இன்னொரு பக்கம் ஹி பிளேட் ஓப்பன்லின்னு வந்தாங்க. பட் யாருமே வந்துட்டு இது பிஆர்ன்றத சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரும் அதை சொல்லல. ஸோ வந்துட்டு எப்படி இவனுக்கு போய் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. நான்லாம் கூட வந்துட்டு அசீம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா ஹி டிடன்ட் ஹைட் ஹிம்செல்ஃப் அப்படின்றது தான். ஒரு நட்ஷெல்குள்ள போய் தன்னோட ஒரிஜினாலிட்டியை ஹைட் பண்ணி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டல அசீம். அசீம் வந்துட்டு நான் ஒரிஜினல் இப்படிதான், உனக்கு பிடிச்சா ஓட்டு போடுன்ற மாதிரி இருந்ததுனால எனக்கு பிடிச்சது, நான் கண்டினியூஸா அசீம்க்கு ஓட் போட்டேன். அசீம்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணினேன். அதனால நிறைய வசைப்பாடுகள் எல்லாம் வாங்கினேன்றது ஒரு பக்கம். ஒரு பார்ட் ஆஃப் டைம் when I ஸ்டார்ட் ஆர்கியூவிங் என்ன சொல்லுவாங்கன்னா, அசீம் மாதிரியே பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துருவாங்க. லைக் ஒரு இவங்கெல்லாம் சைக்கோக்கள் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ சீசன் 4ல வந்துட்டு மொராலிட்டி ஒன் எடுத்துக்கிட்டோம், சீசன் 5ல ஹியூமர் ஒன் எடுத்துக்கிட்டோம். இப்ப சீசன் 6ல வந்துட்டு அக்ரெஷன் ஒன். இந்த சீசன் வந்துட்டு பியூர் கான்ட்ரவர்சி சீசன் தான் இது. இனிஷியலா ஹோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னா, அசிம் வந்துட்டு அக்ரசிவ் டாமினன்ட், விக்ரமன் ஒரு பொலிட்டிக்கல் டோன் இருந்தது ஐடியாலஜிக்கலா, சிவன் ஸ்ட்ராங் கம்போஸ்ட், அமுதவானன் மைண்ட் கேம், ஏடிகே பேலன்ஸ்ட், தனலக்ஷ்மி ஒரு ஃபியரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயோ எல்லாத்துக்கும் சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னுட்டு. ஜனனி ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. ஸோ சீசன் ஆரம்பத்திலேயே டென்ஷன் ஹைல இருந்தது அப்படின்றதான் சொல்லணும். இப்ப அசிம் வந்துட்டு வில்லனா இல்ல ஒரு ஃபியர்லெஸ் பிளேயரா, ஹீரோன்னு சொல்றதுக்கு சொன்னாக்கா துரத்தி துரத்தி அடிப்பீங்க. ஸோ வில்லனா இல்ல ஃபியர்லெஸ் பிளேயரா அசீம் அப்படின்னு கேட்டா, அசீம் வந்துட்டு லவுட், ஒரு டைரக்ட், நோ டிப்ளமசி அப்படின்றது சொல்லலாம். ஃப்ரீக்வெண்ட் கான்ஃபிளிக்ஸ் யாருக்கிட்ட இருந்ததுனாக்கா சிவன் கிட்டயும் விக்ரமன் கிட்டயும் இருந்தது. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் கிட்ட இருந்தது. கிரிட்டிசிசம் என்ன இருந்ததுன்னா ஒரு டோன் ஹார்ஷ்னஸ் இருந்தது. பர்சனல் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சப்போர்ட்டர்ஸோட ஆர்குமெண்ட் எல்லாம் எப்படி இருந்ததுனாக்கா ஹி வாஸ் ரியல், ஹி டென்ட் ஃபேக் பொலைட்னஸ். நான் ரொம்ப நல்லவன்றதெல்லாம் வந்துட்டு அவர் காட்டல அப்படின்றது தான் வந்துட்டு சப்போர்ட்டர்ஸோட ஆர்குமெண்டா இருந்தது. லைக் என்ன சொல்றது, ஈவன் ஐ டு ஆர்கியூ த சேம் திங். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, டிஸ்பைட் இந்த வீக்லி வார வாரம் வந்துட்டு திட்டு வாங்கிட்டு போவாங்கல்ல, அதை தவிர்த்து வந்துட்டு ஹி சர்வைவ்ட் அப்படின்றது தான் நான் சொல்லணும். கமலாசன் சீசன்ல திட்டு வாங்குறதுன்னா சும்மா நினைச்சுக்காதீங்க. அது என்ன சொல்றது, ஒரு நெருப்புல நடக்கிற மாதிரி அது ஒரு விஷயம் அது. அப்போ ஆனா அதையும் மீறி ஓட்ஸ் எல்லாம் சாலிடா விழ ஆரம்பிச்சது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வில் கம் டு விக்ரமன். ஐடியாலஜி வெர்சஸ் பாப்புலாரிட்டி இருந்தது. விக்ரமன் வந்துட்டு ஒரு பொசிஷன் இம்செல்ஃப் ஒரு ரேஷனல் வாய்ஸா வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு ஒரு இது கொண்டு வந்துட்டாரு. ஸ்போக் அபவுட் இந்த ஃபேர்னஸ்,
ஆர்கியூட் காம்லி மோஸ்ட்லி. எவ்வளோ கோவம் வந்தாலும் கட்டுப்படுத்திட்டு ரொம்ப காமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சம் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு அது ரிப்பிட்டேட்டிவ் மாரல் டோன் மாதிரி இருந்தது. இப்ப சீசன் 4ல ஆரியோட ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு இவர் அட்டெம்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆடியன்ஸோட மூடு வந்துட்டு இந்த வாட்டி டிஃப்ரெண்டா இருந்தது. ஆரி வேற நீ வேறயா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அடுத்தது வந்து ஏன்னா ஆரினா ஒரு ஆரி தான் இருக்கணும், ஓவியானா ஒரு ஆரி ஒரு ஓவியா தான் இருக்கணும். லைக் ஓவியா மாதிரி வந்துட்டு இன்னொருத்தர் பண்ணப்போ வந்துட்டு ஜெல் ஆகல. சுஜி தான் நான் சொல்றேன் நானு. அவங்க பண்றப்ப வந்துட்டு ஜெல் ஆகல அந்த இடத்துல. ஸோ இத இன்னொருத்தர் இமிட்டேட் பண்ணாதீங்க, அப்பதான் கிளியரா இருக்கும்ன்றது. சிவன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருந்தது, ஒரு பேலன்ஸ்டு ஆர்கியூமெண்ட் இருந்தது, ஒரு லார்ஜ் சப்போர்ட் பேஸ் இருந்தது. ரொம்ப பேர் வந்துட்டு சிவன் டாப் 2 டிசர்வ்டு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடுச்சு அப்படின்றது தான். ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஃபேக்டர் வந்துட்டு மேட்டர்டு இல்லைங்களா? பட் இங்க வந்துட்டு போலரைசேஷன் பிட்வீன் அசீம் வெர்சஸ் விக்ரம் தான் வந்துட்டு ஓவர் ஷேடோடு அதர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்தது அமுதவாணன். அது மைண்ட் கேம். ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் பிளேயர்னு வச்சுக்கலாம். ஒரு எல்லா விஷயத்தையும் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணாரு, ஹியூமர் யூஸ் பண்ணாரு, ஸ்ட்ராட்டஜி மிக்ஸ் பண்ணாரு. பட் டாமினேட் நரேட்டிவ் வந்துட்டு பத்தல அப்படின்றது தான் சொல்லணும். வீட்டோட சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, சீசன் 6ல ஒரு இன்டென்ஸ் ஃபீல் ஆச்சு. ஆர்கியூமெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா இருந்தது. வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்ஃபரண்டேஷனலா இருந்தது. சோஷியல் மீடியா வந்துட்டு இத அழகா டிவைட் பண்ணாங்க. ஹேஷ்டேக் வார்ஸ் எல்லாம் பீக்ல இருந்த சீசன் அது. ஸோ அந்த டைம்ல இருந்த அதர் லாங்குவேஜ் கம்பேரிசன் எப்படின்னா, அந்த டைம்ல ஹிந்தி பிபி வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி பிபி அந்த டைம் அந்த இதுலலாம் வந்துட்டு ஆஃப் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்துட்டு போலரைசிங் லவுட் கான்டெஸ்டன்ஸுங்களை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சீசன் 6 வந்துட்டு தமிழ் ஃபாலோட் தட் பேட்டர்ன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏர்லியர் தமிழ் சீசன்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரி அக்ரெஷன் இருந்தாக்க பனிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சீசன் 9லயும் வந்துட்டு அதுதான் நடந்தது. பட் சீசன் 6லயே அதுக்கு மாற்றம் கொண்டு வந்தாரு கமல்ஹாசன் சார். ஸோ சீசன் 6 வந்துட்டு மார்க் ஷிஃப்ட் அப்படின்றத தான் சொல்லணும். ஆடியன்ஸ் டாலரன்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அசீம் கொண்டு வந்துட்டாரு ஆடியன்ஸ் அப்படின்றது தான் சொல்லணும். வை அசீம் ஒன் அப்படின்ற ஒரு கேள்வி. உண்மையிலேயே சொல்றேன், இத்தனை சீசன் பத்தி பேசுறப்போ நான் போன சீசன் கூட சொன்னேன், வெறும் நெகட்டிவிட்டி, அவன் அப்படி இல்ல, அவங்க அப்படி இல்ல அப்படின்றத தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அசீம்குன்னு வர்றப்போ ஸ்ட்ராங் லாயல் ஃபேன் பேஸ் இருந்ததுங்க. ஆர்கானிக்குங்க அது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தன்னை யாருன்னுட்டு வெளிக்காட்டுறதுக்கு பயந்துட்டு ஒடுங்கி போனாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஓட் பண்ணாங்கங்க. ஸோ ஸ்ட்ராங் லாயல் ஃபேன் பேஸ் இருந்தது, கன்சிஸ்டன்ட் விசிபிலிட்டி இருந்தது, நெவர் இன்விசிபிளா இருந்தாரு, போலரைசிங் பட் மெமரபிளா இருந்தது. ரியாலிட்டி ஷோஸ்ல விசிபிலிட்டிக்கு அவ்வளோ ஓட்ஸ் இருந்தது. ஸோ இதோட ஃபைனல் வேர்டிக்ட் அந்த சீசன் 6 என்ன ப்ரூவ் பண்ணிருக்குன்னா, பீயிங் கான்ட்ரவர்ஷியல் வந்துட்டு கேன் வின் அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ மாற்றம் கொண்டு வந்ததை இந்த சீசன் அழிச்சாங்க அப்படின்றது தான். ஸோ பப்ளிக் மைண்ட் செட் எவால்விங்க எப்படி இருந்தது எவால்விங்னாக்கா, ஃப்ரம் எமோஷன்ல இருந்து மொராலிட்டி, அதுல இருந்து ஹியூமர், அதுக்கப்புறம் அக்ரெஷன்னுட்டுன்னு போயிடுச்சு. ஸோ பிக் பாஸ் தமிழ் வந்துட்டு அஃபிஷியலி என்டர்ட் போலரைசேஷன் எரா அப்படின்றதே சொல்லலாம் இந்த சீசன் 6 மூலியமா. ஸோ 7, 8 நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். தேங்க்யூ.